இங்கே காலம்னு சொல்லப்போனால் கால பைரவர்னு சொல்லுவாங்கள்ல. அவங்க கால பைரவர் அப்படின்னா, அந்த கால பைரவருக்குன்னா காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது. அந்த காலத்தை கரெக்டாக நிர்ணயிப்பாங்க. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ அடுத்தப்ப என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த காலம்னு சொல்கிறது தான் கால பைரவர்னு சொல்லுவாங்க. காலம்னு சொல்லையில் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு இந்த ஜோதிட அம்சத்தை பூரா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு எல்லா இதுவுமே வந்து இந்த காலத்தால் அமைக்கப்பட்டது. அதுவும் நான் இந்த இதில் பதிவு போடுறேன் அப்படின்னா, இது என்னோடய ஏஜுக்கு ஃப்ரெண்டும் பார்த்தா 50 60 வருஷம் 80 வருஷம், ஃப்ரெண்டும் பேக்கும் 80 வருஷம் 80 வருஷம்கையில் இது பூராமே வந்து இந்த இதுக்கு முன்னாலேயும் நம்ம பூமியில் ஜனனம் எடுத்துருக்குறோம். இதே மாதிரி நம்ம மக்கள் எல்லாமே இதே மக்கள் வந்து இந்த வருஷத்தில் இந்த இதெல்லாம் பிறக்கணும் வைக்கணும்னு எல்லாத்துக்கும் இது இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே வந்து இப்போ இருக்க சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்தோம்னா அன்போடையும் பணிவோடையும் இருங்க. ஒவ்வொரு விஷயங்களும் வந்து காரணம் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது. சிந்தித்து செயல்படுங்க. ஒவ்வொரு விஷயங்களும் சிந்தித்து செயல்படுங்க. எல்லா விஷயமும் நன்மைக்கு தான். அங்கே நன்மை இல்லாத விஷயங்களே எதுவுமே கிடையாது. எல்லாமே நன்மைக்கே. அதனால் காலம் வந்து பொன் போன்றது. காலத்தை பயன்படுத்துங்க. ஆமாம், குரோதம், குரோதம், வன்மம் இந்த இதெல்லாம் இருக்காமல் பொறாமை குணம், இதில் ஒவ்வொரு செல்வம் சொல்லுவாங்கள்ல, ஒவ்வொரு செல்வமும் அந்த செல்வத்தை பூரா நம்ம உருவாக்கணும். அதை பயன்படுத்துங்க. காலம் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். நம்பிக்கை வைத்தால் எந்த காலமும் எதுனாலும் எதுவுமே எல்லாமே சாத்தியம்தான். நம்பிக்கைப்படுத்துங்க. வெற்றியாக செயல்படுங்க. ஒரு ஜோதிடருக்கு ஜோதிடர், மருத்துவருக்கு மருத்துவர், சாமியாருக்கு சாமியார், அடுத்தப்பல ஒவ்வொரு மெக்கானிக்கு பல தொழில் இருக்குது, பல வேலைகள் இருக்குதுங்க. எல்லாத்துக்குமே வந்து எதிர்வினையாக தான் நினைக்கிறோம். ஆனால் அங்கே எதிர்வினை எதுவுமே கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க சுயநலம் தான். இங்கே சுயநலம் இல்லாமல் யாருமே வாழ முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் எல்லாமே இருக்குதுல்ல. அதனால் சுயநலம் இல்லாமல் வாழ முடியாது. அதனால் சுயநலம் இருக்கணும். அந்த சுயநலத்துலேயும் பொதுநலம் இருக்கணும். பொதுநலம் இருந்தால் தான் ஒவ்வொரு குடும்பமும் தலைச்சி நின்று அதுக்கு தக்கன அவங்க சங்கதிகள் பூராமே நல்ல ஒரு ஜென்ரேஷன் எடுக்கணும். கோயில்களுக்கு வைக்கிறதுக்கு சாப்பாடு சௌகரியங்கள் எல்லாத்தையும் பண்ணினாலையும், நம்ம அதை பண்ணுறேன் இதை பண்ணுறோம்னு சொன்னதுனாலையும் இதெல்லாம் இல்லை. என்றைக்கும் வர்றவங்கள அன்போடையும் பண்போடையும் இது பண்ணுங்க. எல்லா காலமும் உங்களுக்கு வெற்றி வந்து தான் சேருமே தவிர என்றைக்கும் வந்து தோல்வி வந்து சேரவே சேராது. அது காலத்தை பொன்பொன்று பயன்படுத்துங்க. நம்ம தம்பிகளுக்கோ நம்ம தாய் தாப்பனுக்கோ யாருக்கும் துரோகம் செய்வோமா? யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம். அது மட்டும் பற்று. மற்றவங்க பூரா இங்கே ஏகப்பட்ட சம்பவங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது. எதுக்காக அப்படி கொன்று வச்சு எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுக்கிட்டு யார் இங்கே எத்தனை நாள் வாழ்ந்துட போகிறாங்க, வச்சிட போகிறாங்க? எல்லாருமே குறிப்பிட்ட நாள் தானே. இது உணர்ந்தா எந்த விஷயத்தையும் வந்து தான் எண்ணத்துக்குள்ளே கட்டுக்கோப்பில் கொண்டு வந்து வாழ்க்கையிலையும் வெற்றி பெறுவாங்கள்ல. அது வெற்றி பெறணும். இது வந்து என் உடம்பிறந்தாலும் சரி, என்னோடய தாய் தாப்பனுக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நான் வந்து அதான் சொல்லுவேன். செய்வினங்குது நம்ம செய்கிற வினையை தான் அது காலங்காலமாக துரத்தி பிடிக்கும். அதனால் யாருக்கும் துரோகம் நினைக்காதீங்க. நன்மையே சிந்திங்க. நன்மையே நடக்கும். எல்லாமே குறிப்பிட்ட காலம்தான். யாருக்கும் இங்கே நிச்சயம் கிடையாது. ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டான் அப்படின்னா, தலைவலிக்குன்னு சொல்லி போய் கேட்டோம்னா அவன் மாத்திரையை கொடுத்தவனா 10 நிமிஷத்தில் குணமாயிருது. ஆனால் அதே இது முறைப்படி குணமாக்குறதா இருந்தால் 3 மாதங்கள் ஆகும். அதே மாதிரி தான் எந்த இதுவுமே நம்ம எந்த ஜீவனுக்குமே எந்த இதுக்குமே வந்து நம்ம நன்மையை செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, அவன் துரோகமே செஞ்சாலும் சரி,
சிரிச்சுக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் காலத்தை தள்ளுங்க, வாழ்க்கையை வெற்றி பெறும். இது உங்களுக்கு தான் இல்லை, எனக்கும் சேர்த்து தான், எல்லாத்துக்கும் பொதுவு தான். நான் பொதுவாக தான் சொல்கிறேன். அதனால் வாழ்க்கை ரொம்ப தூரம் இல்லை, குறிப்பிட்ட காலம்தான். காலத்தை பயன்படுத்துங்க. அந்த காலத்தை பயன்படுத்தினா தான் ஒவ்வொருத்தவர்களுக்கும் செய்வினைங்கிறதே ஒன்றும் கிடையாது. அவன் செஞ்ச வினையை தான் இருப்பான். அதனால் நன்மையை செய்யுங்க. சரி, ரொம்ப நன்றிங்க.